ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேதத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். போர்ச்சேவகரில் ஒருவன் இயேசுவை விழாவில் குத்தும் பொழுது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது என்று சொல்லி. ஹார்ட்ல தண்ணீரா? நோ சான்ஸ். ஆனா இதைத்தான் மெடிக்கல் டேர்ம்ல பெரிகார்டியல் எஃப்யூஷன் நம்ம சொல்றோம். அதாவது நம்முடைய ஹார்ட் சுற்றிலும் இந்த பெரிகார்டியல் இருக்கிறதுனாலதான் நம்ம ஹார்ட் ரொம்ப சேஃபா ப்ரொடெக்ட் ஆகி இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளூயிட் நம்ம ஹார்ட்டை சுத்தி இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் ரொம்ப சேஃபா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த போர்ச்சேவகன் அந்த விழாவில் குத்தும் பொழுது அந்த பெரிகார்டியல் இரண்டாக கிழிக்கப்படுகின்றது. இது இரண்டாக கிழிக்கப்படும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் அந்த இருதயமும் கிழிக்கப்பட்டு தண்ணீரும் ரத்தமும் வெளியே வருகிறது. அப்போ லிட்ரலா அவர் எவ்வளோ பெயினை அவர் அனுபவிச்சிருப்பாரு. லிட்ரலா பிசிக்கலா கிழிக்கப்படுது அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெயின் இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் ரீசன் என்ன தெரியுமா? அவர் ஏன் மேலையும் உங்க மேலையும் வைத்திருக்கிற அன்கண்டிஷனல் லவ்னாலதான் அவர் அவ்வளோ வலியவும் அவர் தாங்கிக்கிட்டார். பிரியமானவர்களே, இதை தாண்டி ஒரு மனுஷன், அதாவது ஒரு நபர் தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேல வைத்திருக்கிற அன்கண்டிஷன் லவ்னால இருதயம் கிழிக்கப்படுவதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். வேற எதுவும் இதை தாண்டி டிவைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொன்னாலே ஒன்லி த எக்ஸாம்பிள் ஒன்லி ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ.